சித்தர் பாலகுமார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட கோவில்களுக்கு நேரில் சென்று நான் அந்த கோவிலை பற்றி, அந்த கோவிலின் புராண பெருமைகள் பற்றி, ராஜாக்கள் அந்த கோவிலெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி வியந்து மலைத்து திகைத்து எழுதியிருக்கிறேன். சக்தி விகடன் அப்படிங்கிற பத்திரிகையில் உதவி பொறுப்பாசிரியராக இருக்கும்போது இப்படிலாம் எழுதியிருக்கிறேன். ஏன், சக்தி விகடன் பத்திரிகைக்கு முன்னாடியே நான் நிறைய அப்படி எழுதியிருக்கிறேன். நெல்லையப்பர் கோவில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் 30 வருடங்களுக்கு முன்னாடி பிறகு 30 வருடங்களுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடக்குது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்க வேண்டியது 30 வருடங்கள் கழித்து நடந்தப்ப அந்த கும்பாபிஷேகத்துக்கு 60 நாட்கள் 70 நாட்கள் முன்னாடியிலிருந்து தினமும் அரைப்பக்க கட்டுரைகள் எழுதி அந்த குருக்களே ஆச்சரியப்பட்டு போனாங்க. அங்கே இருக்கிற ஸ்தபதிகளே ஆச்சரியப்பட்டு போனாங்க. அந்த திருநெல்வேலியில் இருக்கிற நிறைய நண்பர்கள், மக்கள், சக பத்திரிகையாளர்களே ஆச்சரியப்பட்டு போனாங்க. காந்தியோட எழுத்து இவ்வளோ பிரமாதமாக இருக்குன்னாங்க. அதுக்கு நான் எதுவுமே காரணம் இல்லைங்க. 30 நாட்களில் தெலுங்கு கற்றுக்க முடியும், 30 நாட்களில் சமஸ்கிருதம் கற்றுக்க முடியும், 30 நாட்களில் ஜப்பானீஸ் சைனீஸ் பாஷையெல்லாம் கற்றுக்க முடியும். ஆனால் 30 நாட்களில் எழுத கற்றுக்கொள்ள முடியாது. இந்த எழுத கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது வராது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, பழகணும். ஆனால் பழகவே முடியாத ஒரு இடம் எழுத்து தான். நீங்கள் எத்தனை பேருடைய எழுத்தை படிச்சிட்டாலும் உங்களால் ஒரு கதையை உருவாக்க முடியுமான்னா, எழுத முடியுமா ஒரு சிறுகதைன்னா? முடியாது. அது உங்களுடைய அந்த மூளைக்கும், உங்களுடைய மனசுக்கும், உங்களுடைய ஆத்மாவுக்கும், இந்த சமூகத்துக்குமான ஒரு பந்தம். அது அந்த கதை எழுதுதல் அப்படிங்கிறது, வார்த்தையாக்குதல் அப்படிங்கிறது. அந்த வகையில் இது எந்த ஜென்மத்திலேயோ நான் செய்த புண்ணியத்துக்கு இந்த ஜென்மத்தில் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிற, போட்டிருக்கிற பிச்சை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். பெருமையாவோ அலட்டலுக்காகவோ இதை நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நான் ஏன் அதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, சென்னையில் பாரிஸ் கார்னரில் காளிகாம்பாள் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது. அந்த காளிகாம்பாள் கோவில் சாதாரண கோவில்னு நம்மெல்லாம் நினச்சிட்டு தப தபன்னு ஓடி போய் அங்கே போய் சாமியை கும்பிட்டுட்டு தப தபன்னு வந்துடும். நான் நேற்று காளிகாம்பாள் கோயிலுக்கு போனேன், பட்டுப்புடவை சாத்தினேன். நீங்கள் பட்டுப்புடவை இல்லைங்க, ஒரு கூரைப்புடவை சாத்தினாலே சந்தோஷமாயிடுவாங்க. நான் பெரிய மாலை 650 ரூபாச்சு வாங்கி போட்டேன். 650 ரூபா இல்லைங்க, 10 ரூபாய்க்கு அரளி போவாங்கனால சந்தோஷமாக சிரிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். காளிகாம்பாள் வரப்பிரசாத், காளிகாம்பாள் அங்கே சொரூபமாக பிரத்யட்சமாக உட்கார்ந்துட்டு இருக்கிற தெய்வம். நான் பல நாள் அந்த கோவிலை பற்றி தாயே நீயே துணை அப்படிங்கிற தலைப்பில் நான் எழுதிய தருணங்கள் இருக்குல்ல, என் வாழ்க்கையில் எனக்குள் பல மாற்றங்களை அவள் ஏற்படுத்தி கொடுத்தாள் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறேன். காளிகாம்பாள் கோயிலுக்கு நான் அடிக்கடி போயிட்டே இருப்பேன். அப்படி காளிகாம்பாள் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டே இருக்கும்போது அந்த காளிகாம்பாள் கோவில் பற்றி 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று, வீர சிவாஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சத்ரபதி வீர சிவாஜி. அந்த வீர சிவாஜி இங்கே வந்து காளிகாம்பாளை வழிபட்டுருக்காங்க, இந்த கோவிலை வந்து வழிபட்டுருக்காங்க. சரி, 2வது விஷயம் என்ன தெரியுமா, மகாகவி பாரதியார் காளி காளி அப்படின்னு தான் சொல்கிறாரு. அந்த காளிகாம்பாள் வேற யாரும் இல்லைங்க, இவ தான் அந்த காளிகாம்பாள். பாரதியார் காணி நிலம் கேட்டார்ல, அந்த காணி நிலம் கேட்டது இந்த காளிகாம்பாள்கிட்ட தான், இந்த காளி தேவிகிட்ட தான். அப்படிப்பட்ட பெருமைக்குரியது. அந்த சாம்பமூர்த்தி சிவாச்சாரியார் அப்படிங்கிற ஒரு ஐயர், அந்த ஐயாவை போல ஆன்மீகத்தையும் பக்தியையும் மக்களுக்கான கல்வி முதலான சேவைகளையும் செய்தவர்களாக நான் பார்த்ததில்லை. அவருடைய மைந்தர் சண்முக சிவாச்சாரியர், அவர் எனக்கு ஒரு ஆத்ம சகோதரர். எந்த ஜென்மத்திலேயும் நானும் அவரும் சகோதரர்களாக இருந்தோம். அதனால் அவருக்கு உள்ள விஷயங்கள் நிறையா இருக்கும். ஆனால் இந்த கண்டென்ட் இதுதான் அப்படின்னு பிடிச்சி சொல்ல முடியாது அவரால். ஏன்னா கொட்டி கிடக்க அவருக்குள்ளார். நானாக கேட்பேன். அப்படி கேட்டு நான் எழுதிய ஒரு விஷயம் தாலி பாக்கியம் அப்படிங்கிறது. நான் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அவர்கிட்ட சில தகவல்களை கேட்டுட்டு நான் அங்கே ஒரு கட்டுரையை எழுதுகிறேன். அந்த கட்டுரையில் ஒரு துளி தங்கமாவது தாலியையாவது
ஒரு பொட்டு தாலியில் சேர்க்கக்கூடிய ஒரு பொட்டு தங்கத்தையாவது காளிகாம்பாளுக்கு சமர்ப்பித்து வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கல்யாணமே நடக்கலை, தடப்பட்டு கிடக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? 2 நடக்கும். ஒன்று, உங்களுக்கு ஜாம்னு கல்யாணம் நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையில் என் புருஷனை போல உண்டா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு ஒழுக்கமான, நம்பிக்கையான, நல்ல கணவன் கிடைக்கும். அதானங்க முக்கியம் இல்லை? பொண்டாட்டி கிடச்சிட்டா போதுமா? நல்லபடியாக நம்மளை பார்த்துக்க வேண்டாமா? கணவன் கிடச்சிட்டா போதுமா? அவன் ஊர் மேயாதவனா இருக்க வேண்டாமா? பொய் சொல்லாதவனா இருக்க வேண்டாமா? பொய் புனை சுருட்டுன்னு சொல்கிறோமே, அதோட இருக்கிற கணவனோட எப்படி குடுத்தனம் பண்ண முடியும்? டெய்லி குடிச்சிட்டு வர புருஷனோட, அடிக்கிற புருஷனோட, உதைக்கிற புருஷனோட நான் நல்லா இருக்கேங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இங்கே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கணும். என்ன எல்லாமே நல்லா இருக்கணும்? நமக்கு வரக்கூடிய காசு நல்ல காசாக இருக்கும். நமக்கு வரக்கூடிய வாழ்ந்து கொண்டு இருக்கிற புருஷன் நல்லவனாக இருக்கும். அப்படி நல்ல காசு வந்தால் தான், நல்ல புருஷன் இருந்தால் தான் நல்ல குழந்தைகள் பிறக்கும். வீட்டில் நல்ல குழந்தைகள் பிறந்தால் தான் பொய் சொல்லிகிட்டே இருக்க சூடு போட்டுருவேன் அப்படிங்கிற வார்த்தை அந்த குடும்பத்தில் இருக்க. என் புள்ள பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு இந்த உலகத்துக்கு மேடையில் நின்று அறைகூவல் விடுக்க முடியும். என் புருஷன் சத்தியம் தாண்டா அப்படின்னு. என்னைய கூட அப்படி தவறான முறையில் என் மனைவிக்கிட்ட என்னுடைய நெருங்கிய நண்பரே சொன்னாருங்க. என்ன சொன்னார் என்னைய பற்றி அப்படின்னா, உன் புருஷன் என்ன தப்புன்றான் போல இருக்கு, ஒரு பொண்ணை வந்து படுக்கைக்கு கூப்பிட்டான் போல இருக்கு அப்படின்னு என் மனைவிக்கிட்ட என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார். உடனே என் மனைவி சொன்னான், ஐயோ கூப்பிட்டுட்டு எங்கேயாவது ஹோட்டலில் ரூம் போட்டாரா? ஏன் தேவையில்லாத செலவு? எங்கள் வீட்டுக்கே அவரை கூப்பிட்டு வர சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன், நல்லபடியாக ரூமெல்லாம் நான் செட் பண்ணி தரேன் அப்படின்னு. எப்படி சொல்கிறா அப்படின்னு. ஆட போய, கடவுளே வந்து சொன்னாலும் என் புருஷன் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும் என் போய அப்படின்னு சொன்னா என் மனைவி. அப்படின்னா அவன் சும்மா ஒன்றும் சொல்லிடல. நம்ம வாழ்கிற வாழ்க்கை மனைவி அப்படி சொல்ல வைக்கும். இப்படியான ஒரு கான்செப்டோட நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேங்க. அதை படித்து விட்டு ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சக்தி வடம் வந்துச்சு. ஒரு புதன்கிழமை சாயந்தரம் எனக்கு ஃபோன் வந்தது. நான் வந்து பெங்களூரில் இருக்கேன், அந்த கோவில் எத்தனை மணிக்கு திறக்கும் என்னென்னலாம் கேட்டாங்க. நான் அந்த விவரத்தை எல்லாத்தையும் சொன்னேன். வியாழக்கிழமை அன்னைக்கு போய் அந்த தாலி போட்டு போடலாமா? என்னுடைய மகளுக்கு 37 வயசாயிடுச்சு, இன்னும் கல்யாணம் நடக்கலைங்க, நான் வியாழக்கிழமை போடலாமான்னு. எனக்கு ஒன்றும் தெரியலங்க. செவ்வாய்க்கிழமை போய் அம்பாளை கும்பிடுறோம், வெள்ளிக்கிழமை போய் அம்பாளை கும்பிடுறோம், இப்படிலாம் செவ்வாய் வெள்ளின்னு பிரிக்கணுமா? எப்போ தோணுதோ அப்போ செஞ்சிட வேண்டியதானுங்க. எப்போ பசிக்குதோ நம்ம இட்லி சாப்பிட்றோமே, எப்போ பசிக்குதோ எப்போ தலைவலிக்குதோ ஒரு டீயை குடிச்சிடுறோமே, அப்படி தாங்க எனக்கு தோணுது. அப்படின்னா வியாழக்கிழமையே நான் போடலாமா? எனக்கு என்னமோ தப்புன்னு தெரியலிங்கம்மா அப்படின்னு. அந்த 65 வயது பெண்மணி தன்னுடைய 37 வயது மகளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே அப்படின்னு சொல்லி புதன்கிழமை அன்றைக்கு, செவ்வாய்க்கிழமை அந்த கட்டுரையை படிக்கிறாங்க, புதன்கிழமை அன்னைக்கு கேட்குறாங்க, புதன்கிழமை இரவு பஸ்ஸை பிடிக்கிறாங்க, வியாழக்கிழமை காலையில் காளிகாம்பாள் கோவிலுக்கு வந்துடுறாங்க. மகளோட கணவரோட வந்து அந்த பொட்டு, தாலி பொட்டு, அந்த காணிக்கையை காளிகாம்பாளுக்கு செலுத்துகிறாங்க. இது வந்து ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் இந்த விஷயம் நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்குது. ஏன்னா சுதந்திர தினத்துக்கு அடுத்த நாளும் என்னமோ தான் இந்த கட்டுரையை எழுதுகிறேன். அதுக்கப்புறமா இது பப்ளிஷ் ஆனதாக ஞாபகம் இருக்குது. ஸோ ஆகஸ்ட் மாதத்தில், அதாவது ஆவணி மாதத்தில் அவங்க இதை செஞ்சாங்க. அதுக்காக நீங்கள் ஆவணி மாதத்தில் காத்திருக்காதீங்க, நான் அந்த எப்போ நடந்ததுங்கிற ஞாபகத்துக்கு சொல்கிறேன். அதை அடுத்து கார்த்திகை மாதத்தில் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி, கார்த்திகை மாதத்திலேயே அந்த பொண்ணுக்கு விசா கிடைத்து, கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளாலேயே அந்த பொண்ணு தன்னுடைய கணவரோடு அமெரிக்கா போய் இன்றைக்கு அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தம்பதி. 2 குழந்தைகள் அவங்களுக்கு இருக்காங்க, ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. யோசிச்சு பாருங்களேன். வாழ்க்கையில் காளிகாம்பாள் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய வரப்பிரசாதி, மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவள். காளிகாம்பாள் அப்படின்னா காளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், காளிகாம்பாள் அப்படின்னு சொல்ல மாட்டோம், காளி அப்படிங்கிறோம். ஏன்னா காளி என்பவள் உக்கிரமானவள், துரோகங்களை அழிப்பவள், பாவங்களை போக்குபவள், அசுரத்தனமானவள்,
ஆயுதங்களை ஏந்தி கொண்டிருப்பவள், அழிவை எல்லாம் கொடுப்பவள் அப்படின்னே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் சென்னையில் பாரிஸ் கார்னரில் அந்த தம்புச்செட்டி தெருவில் காளிகாம்பாள் எப்படி இருக்கா தெரியுமா? நம்ம அம்மா மாதிரி இருக்கா. நம்ம அம்மா எப்படி இருப்பாங்க? சாந்தமாக இருப்பாங்க. அது மாதிரி இருக்கு. நம்ம அம்மா மாதிரி இருக்கா. எப்படி இருப்பாங்க? அம்மா கருணையே வடிவான இருப்பாங்க இல்லையா? காளிகாம்பாளும் கருணையே வடிவாங்க. சாந்த சுரூபியான காளிகாம்பாளை நாம் தரிசிக்கிறது ரொம்ப ரேரான விஷயம். அது வடக்கிலையா இருக்கட்டும், தெற்கிலையா இருக்கட்டும், நடுவாலையாக இருக்கட்டும், மையத்திலையா இருக்கட்டும், நடுநாடுன்னு தமிழகத்தில் சொல்லப்படுகிற விழுப்புரம் சுற்றியுள்ள ஊர்களாக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும், அது திருவக்கரை காளியாக இருந்தாலும் சரி, மடப்புறம் காளியாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் உக்கரத்தோடு இருப்பாள், கடும் கோபத்தோடு இருப்பாள், எதிரிகளை துவம்சமாக்குவேன் அப்படின்னுவா. ஆனால் எதிரிகளை மட்டும் துவம்சமாக்குறது மட்டும் இல்லை, என் குழந்தைகளை உங்களையும் நான் அரவணைத்து காப்பேன்னு சாந்தமாக இருக்கா. சௌக்கியத்தை தர்றேன் அப்படின்னு சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோடு இருக்கா. சென்னை பாரிஸ் கார்னரில் இருக்கிற அந்த காளிகாம்பாளை ஒரு முறை அங்கே அமர்ந்து தரிசியுங்கள். ஏன்னா அங்கே அமர்ந்து தரிசிக்கிற வகையில் தான் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். நின்றுக்கிட்டே தரிசனம் பண்ணுறதில்லை, அப்படியே உட்கார்ந்து கண்ணார தரிசனம் செய்யக்கூடிய அந்த காளிகாம்பாள் கோவிலுக்கு வாழ்வில் ஒரு முறையாவது சென்று தரிசியுங்கள். கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம், குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சொத்து, சட்டம், சிக்கல், வக்கீல், கோர்ட்டு, கேஸு எல்லாமே சரியாக நடக்கும். வராத பணம் கைக்கு வந்து சேரும். வந்து சேரணும்னு நினைக்கிற பணம் வந்தே தீரும். காளிகாம்பாள் தாயே நீயே துணைன்னு நான் எழுதினேன், இப்பவும் சொல்கிறேன். காளிகாம்பாள் தாயே நீயே துணை, எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் நேயர்களுக்கும் எல்லோருக்கும் இந்த சகல உலகத்தில் இருக்கிற அத்துணை மனிதர்களுக்கும் வணக்கம்.